ஹாய்டா மாஃபியா பூனை பாத்துலேருந்து அப்படியே பார்த்துடலாம். பூனை பாத்தில் நீங்கள் சிக்கியோட அந்த குடோனுக்கு வந்திருப்பீங்க இல்லையா? அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு குட்டியாக ஒன்று பார்த்துலாம். மார்னிங் நீங்கள் அம்மா அப்பா கூட தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ எழுந்துக்கிறீங்க. உங்கள் பக்கத்தில் அக்கா இல்லை தெரியுது. எழுந்த அக்கா நைட்டு வந்தாளா இல்லையா அப்படி திங்க் பண்ணிட்டு அந்த ரூம்லேருந்து வெளில வந்து உங்கள் ரூமுக்கு வரீங்க. டோர் ஓப்பன் பண்ணால் லாக்கில் இருக்கு. அக்கா அக்கா நீ இன்னும் எழுந்துக்கலையா அப்படின்னு டோர் நாக் பண்ணுறீங்க. நல்லா தூங்கிட்டு இருக்கா. அக்கா கேட்குதா அப்படின்னு டோர் நாக் பண்ணுறீங்க. அவள் லைட்டாக கண்ணு முழிக்கிறா. ரொம்ப டயர்டாக இருக்கு அவளுக்கு. ஆ வயன் இதோ வர ஒரு 5 மினிட்ஸ் இரு. வெயிட் பண்ணுறேன். அங்கேயே நிற்கிறீங்க. ஸோ அவளும் கிடக்குறன்னு இழந்து ட்ரெஸ்ஸே போடாமல் தூக்கிட்டு இருக்கா. கீழே கிடக்குற ட்ரெஸ்லாம் கலெக்ட் பண்ணி போட்டு வச்சுட்டு பெட் கவரு அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி ரெஸ்ட் ரூமில் போட்டு ஃபேஸ்லாம் நார்மலாக துடைச்சிட்டு நீங்கள் ஹேர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்து டோர் ஓப்பன் பண்ணிட்டு அம்மா கூட தூங்கிட்டியா? நைட்டு நான் வந்து பார்த்தேன் நீ அம்மா கூட படுத்துட்டு இருந்த அப்படின்னு நீங்கள் பேச வந்து ஹக் பண்ணிக்கிட்டா. அக்கா உன்னை நான் நைட் ரொம்ப மிஸ் பண்ணேன். தனியாக படுக்க எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருந்துட்டா. அதான் அம்மா கூட படுத்துக்கிட்டேன். சரி ஓகே எனக்கு புரியுதா பா அப்படின்னு உள்ள கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு உங்கள் கையை பிடிச்சி நான் சொல்கிறதா எதுவாக இருந்தாலும் கேட்பல்ல. சீக்கில் கை வச்ச என் ஃப்ரெண்டு ஒரு சைக்காட்ரிஸ்ட் இருக்காங்க. அவங்கள போய் மீட் பண்ண நீங்கள் அவளே பார்த்துட்ருக்கீங்க. எங்கள் பார்வையன் அக்கா ஒன்று தப்பாக நினைக்கல. அங்கே என்னது நடக்குது கண்டிப்பாக எனக்கு தெரியாதா? உன்னை நான் அதையும் கேட்க மாட்டேன். என்னாச்சு கேட்க மாட்டேன். எனக்கு தெரியுது நீ டிஸ்டர்பாக இருக்க அப்படி சொல்லிட்டு அப்படி அவள் பேசிகிட்டே இருக்க. அவங்க கண்ணில் தண்ணி வருது. அவள் தொடச்சி விட்டுட்டு ஃபஸ்ட்டு நீ நார்மலாக அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசலாம். அக்கா ஃபஸ்ட்டு டெய்லி அங்கே போ. நான் சொல்கிறது கேளு. சரி நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன். எனக்கு டைம் ஆகிடுச்சு அப்படி சொல்லிட்டு அவள் கிளம்பி ஹாஸ்பிட்டல் போயிடுறா. நீங்கள் ரூமுக்குள்ளேயே உட்காந்துட்ருக்கீங்க. அதை பற்றி நினைக்கக்கூடாது அப்படி திங்க் பண்ணிட்டே உட்காந்துட்டே இருக்கீங்க. சீக்கை பற்றி நினைக்கக்கூடாதோ அன்றைக்கி நைட் அது. இந்த டைம் அம்மா வந்து டோரை ஓப்பன் பண்ண. வரமா டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. உங்கள் முன்னாடி போலீஸ்லாம் இருக்காங்க. உன்னை பார்க்கணுன்னு தான் வந்தாங்க. ஏன்டி 4 days ஸ்டேஷனுக்கு போகிறதில்ல பிள்ளை? அது அது வந்தும்மா அப்படின்னு நீங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. அவங்க கமிஷனர் உங்களை கையோடு கூட்டிகிட்டு வர சொன்னார். சார் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படி சொல்ல அம்மாவும் ஆமாப்பா அவளுக்கு உடம்பு சரியில்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் மயக்கு போட்டு விழுந்துருப்பீங்க இல்லையா? அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்க. இல்லைம்மா இது கோர்ட் ஆர்டர், கமிஷனர் கூட்டிகிட்டு வர சொன்னார் அப்படி சொல்லிட்டு என்னென்னமோ சொல்கிறான். வேறு வழி இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஸ்டேஷன் போகிறீங்க. உங்கள் முன்னாடி கமிஷனர் உட்காந்துட்ருக்காரு. அப்புறம் சில பல கோவொர்க்கர் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் அவங்க முன்னாடி போய் நின்று சல்யூட் வச்சு, அதாவது போலீஸ்காரங்களுக்கு நீ உரித்தான ஒரு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அதெல்லாம் பண்ணிவிட்டு அவங்க முன்னாடி நிற்க அவரும் உட்காருவேன் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படி சொல்ல முன்னாடி இருக்க அந்த சேரில் உட்காருங்க. என்னை உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் இந்த ஏரியாவுக்கு வந்திருக்க புது கமிஷனர். எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது சார். ஓகே அப்போனா என்னை பற்றி இன்ட்ரோ பண்ண வேண்டிய வேலை எல்லாம் நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டே உங்களை பார்க்க நீங்களும் சைலண்டாக அவனை பார்த்துட்ருக்கீங்க. அவன் எல்லாரையும் அங்கேருந்து அனுப்பிட்டு உங்கள் முன்னாடி உட்காடுறான். நீங்கள் ஒரு மாதிரி அவனை பார்த்துட்ருக்கீங்க. சரி சொல்ல என்ன சொல்லணும் சார்? என்ன சொல்லணுமா? நீ என்ன குழந்தையா? நீ என்ன ப்ராப்ளம் போயிட்டுருக்கு உனக்கு தெரியாதா? சார் உன்னை இந்த மிஷினுக்கு எப்படி அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னு தெரியல. எந்த முட்டை அப்பாயிண்ட் பண்ணான்னு தெரியல. இவ்வளோ கேன மாதிரி இருக்க முறைக்கிறா. ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்க. 2-3 மந்த்தா சிக்கி ஃபாலோ பண்ணிட்டோம். அவன் எங்கெங்கே போகிறான், என்னென்ன பண்ணுறான் எல்லாம் உனக்கு தான் தெரியும். சொல்லு என்ன இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணியிருக்க? ஒன்றுமே இல்லை. மூஞ்சி பார்த்துட்ருக்கீங்க. என் மூஞ்சில் என்ன எழுதி ஒட்டியிருக்கா?
என்ன கேதர் பண்ணாத சொல்லு. இல்லை சார், அடிக்கடிக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா நான் சார்ட்டு கொடுத்துருவேன். உனக்கு தெரியாதா உங்கள் சீஃப் யாரும் இங்கே இல்லை. ஒருத்தன் என்ன ஆனானே தெரியல, இன்னொருத்தனை அந்த ஜேக்கு தூக்கிட்டு போயிட்டான். ஷாக்கிங்காக இருக்கு. இல்லை சார், நேற்று ஆஃப்டர்நூன் கூட நான் அவரை பார்த்தேன். சார், ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஏதோ ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறேன்னு சொல்லிட்டு வியும் ஜேக்குவும் ஒரே இடத்துல இருக்காங்கன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சி அங்கே போயிட்டு என்னென்ன பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி சொல்லிட்டு அந்த ஃபுட்டேஜை ஆன் பண்ணி உங்கள்கிட்ட காட்டினா நீங்கள் தான் இருந்திருப்பீங்க அங்கே. ஸோ இப்போ புரியுது, ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த மைண்ட் செட் இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு நார்மலாகவே இல்லை. பட் இப்போ புரியுது, அது ஞாபகம் வரும்போதே நம்ம அங்கே தானே இருந்தோம், நம்ம ஏன் ஜேக்கும் பார்க்கல அப்படி தோணுது. பிகாஸ் நீங்கள் நார்மலாகவே இல்லை, நீங்கள் எப்படி அங்கே வந்திருப்பீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. அந்த வீடியோவை பார்த்துட்டு அவனை பார்க்குறீங்க, அவன் பார்த்துட்டியா? சரி சொல்லு, நீ அந்த சூப்பர் மார்க்கெட் போன? அது சார் எனக்கே தெரியல சார். என்ன? நான் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கேன், எனக்கு உடம்பு சரியில்லை, மென்டலி நான். ஏய் இங்கே பாரு, இந்த கதைலாம் எனக்கு வேண்டாம். எல்லாரும் தப்பு பண்ணிட்டோம் எடுத்து முன்னாடி வைக்கிறதே இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் தான். மென்டலாக சிக்காக இருக்கேன்னு எல்லாரும் சொல்கிற மாதிரி நீ அதை சொல்லாதா? சீரியஸாக நான் சொல்கிறேன் சார். சரி ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு ஃபைல்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி இதெல்லாம் படி. நீங்கள் நிறையா இருக்குது, அதை படித்து முடிக்கவே ஒரு ½ சாரி ஒரு அரை நாள் ஆகும். அவன் மூஞ்ச பார்க்க உன்னை பற்றி உன்னை அப்பாயிண்ட் பண்ண சீஃப் எழுதி வச்சுக்கிறது. நீ ஒரு வாட்டியும் என்னென்ன மூவ் பண்ண, என்னென்ன பண்ண, அந்த குடோனில் இருந்த அவங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்க, அது என்னால் முடிஞ்சதை நான் பண்ணியிருக்கேன் சார். அது எனக்கு தேவையில்ல. லாஸ்ட்டாக இந்த வீடியோ அப்படி சொல்லிட்டு ஜேகே ஃபைட் பண்ணியிருப்பான், நீங்கள் அவனை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் காட்டிட்டு ஃபைனலாக அவங்க கிட்ட தான் வந்தான். ஜேகே எங்கே உங்கள் சீஃப் கேட்குற அதே கேள்வி இவனும் கேட்குறான். சார் நான் தான் சொன்னல சார், அவர்கிட்ட என்ன சொல்லிட்டேன். என்ன சொன்னேன்? இல்லை சார், அவர் இப்போ எப்படி இருக்காரு எதுவும் எனக்கு தெரியாது சார். தெரியாது, ஓகே, பட் எங்கே இருக்கான் தெரியும்ல. அப்படி கேட்க நீங்கள் குடோன் அட்ரஸ்ஸு, அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன பிஸ்னஸ்ஸு, ஸ்மக்லிங்ஸு, அந்த மாதிரி என்னென்ன டீட்டெயில்ஸு ஜேகேவை பற்றி தெரியுமோ எல்லாத்தையும் சொல்கிறீங்க. அவனும் பொறுமையாக கேட்டிருந்துட்டு இதுதான் ஆல்ரெடி எனக்கு தெரியுமே, அவன் மூஞ்சே பார்க்குறீங்க. அவன் நீ கொடுத்த டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல்ஸை காட்டுறான். அவ்வளோதான் சார், நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சீஃப் கிட்ட சொல்லுவேன், அவ்வளோதான். எங்களை பார்த்தா குழந்தா மாதிரி தெரியுதா? நான் என்ன முட்டாளா? சார் எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் சார். அப்படி சொல்ல கட்டுப்பில் எழுந்து நிற்கிறான். அவன் எழுந்த வேகத்தில் அந்த சேருமே கீழே விழுது. நீங்கள் சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருக்கீங்க. ஃபைனலாக ஒரே ஒரு ஆன்சருக்கு பதில் சொல்ல உங்களை பார்க்குறான். நீங்கள் அவனை பார்க்க ஃபைனலாக அந்த ஃபைட்லேருந்து ஜேகேவை கூட்டிகிட்டு போனல, எங்கே கூட்டிகிட்டு போன சார்? வயன், எனக்கு பொய் சொல்கிறவங்கள பார்த்தா பிடிக்காது, புரியுதா? என்கிட்ட பொய் சொல்லணும்னு நினைக்காத. நீ பொய் சொன்னால் நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவேன். அவனே பார்த்துட்ருக்கீங்க, சொல்லு எங்கே கூட்டிகிட்டு போன? சார் உன் காலில் அந்த சேரை எட்டி உதிச்சு எங்கே கூட்டிகிட்டு போனேன்னு கேட்டேன். அப்படிங்கிற மாதிரி பல்ல கடிச்சிட்டு கேட்க அந்த அப்பார்ட்மெண்ட் டீட்டெயில்ஸை சொல்லிட்டீங்க. ஓ, அங்கே தான் கூட்டிகிட்டு போனியா? அப்புறம் என்னாச்சா? அது மட்டும்தான் சார் எனக்கு தெரியும். என்ன பையன் விளாட்றியா? சார் எனக்கு வேறு எதுவும் தெரியாது சார். தெரியாதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய டீட்டெயில்ஸை கொடுத்துருக்கே அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்குறான். இதையும் உங்கள் சீஃப் கிட்ட நீ சொல்லலை, அமைதியாக இருக்கீங்க. உனக்கு ஏதோ உனக்கு தெரியும், பட் மறைக்கிற. சொல்லு. அந்த ஜேகே பாக்கெட்லேருந்து ஃபோனை அட்டன் பண்ணி நீ பேசினது யாருக்கிட்ட? அவன் சொல்லதான் நீ ஏதோ செஞ்சுருக்க. அப்படின்னா அவ்வளோ இம்பார்ட்டன் அவன். யார் அவன்? யார்கிட்ட பேசின? வியை மட்டும் காட்டி கொடுக்க மாட்டேன்றீங்க. வயன், இதுக்கும் உனக்கு
ஆன்சர் தெரியுங்கிறது எனக்கு தெரியும். நீ ஏன் சொல்ல மாட்டேன்ற அதுதான் எனக்கு தெரியல. ஒழுங்கா சொல்லிடு. அமைதியாக இருக்கீங்க. வயன் ஸ்மூத்தாக கேட்கும் போதே சொல்லிடு. எத்தனை வாட்டி கேட்டாலும் என் பதில் இதுதான் சார். பொல்லாருன்னு அரைஞ்சிட்டான். நீங்கள் கன்னத்தில் கை வச்சுட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. எப்பவுமே எனக்கு தெரியாது 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 அதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஓகே, 3rd டிகிரி பனிஷ்மெண்ட் யூஸ் பண்ண வேண்டியது தான் அப்படிங்கிற மாதிரி உங்கள் கை பிடிச்சி இழுக்கிறான். சார் சார் நான் ஒரு போலீஸ் சார். என்னை நீங்கள் அக்யூஸ் மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க. என் கண்ணுக்கு நீ அக்யூஸ்டா? நீ ஒரு மாஃபியா கேக் உள்ளே போயிட்டு நம்ம போலீஸ் சொல்கிறத கேட்காம அவங்களுக்கு ஃபேராக வேலை செஞ்சுருக்க. இதுக்காகவே உன் மேலே கம்ப்ளைண்ட் ஃபைன் பண்ணி உன்னை அரெஸ்ட் பண்ண முடியும். அமைதியாக இருக்கீங்க. உன் மேலே எந்த வெப்பனும் யூஸ் பண்ணாமல் நீ கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டேன்னா உனக்கு நல்லது. இல்லைன்னா அப்படிங்கிற மாதிரி லாக்அப்புள்ள போ அப்படிங்கிற மாதிரி கையை காட்டுறான். என்ன பண்ணாலுமே எனக்கு எதுவும் தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சிருச்சு என்ன பண்ணாலுமே நீங்கள் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு. லாஸ்ட்டாக ஒரு வார்னிங் சொல்லிட்டே உங்களை பார்க்குறான். நீங்கள் நான் தான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன்ல சார். சொல்ல மாட்டியா? இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? நீங்கள் அவனே பார்த்துட்ருக்கீங்க. அவன் ஃபோன் எடுத்து கையில் வச்சுட்டு உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறால உங்கள் அக்கா, அவன் எல்லாரையும் தூக்கிட்டு வர சொல்ல போகிறேன். சார் எதுக்கு சார்? எனக்கு தெரிஞ்சு அவங்க மேலே ஏதாவது கேஸ் ஃபைல் பண்ணி உள்ள தள்ளுனா ஆட்டோமேட்டிக்காக நீ என் வழிக்கு வருவேன்னு நினைக்கிறேன். சார் அவங்க என்ன சார் பண்ணாங்க? அவங்க எதுவும் பண்ணல வயன். நீ எதுவும் சொல்ல மாட்டேன்ற. உன்னை வழிக்கு கொண்டு வர எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் கால் பண்ணுறான். அவன் ஃபோனை பிடிச்சிட்டு சார் என்ன சார் பண்ணுறீங்க? சரி இப்போ கேட்குறேன், பதில் சொல்லு. உங்களை பார்க்குறான். ஜேகே கால் அட்டன் பண்ணி யார்கிட்ட பேசின? உனக்கு ஆர்டர் போட்டது யாரு? மொபைலை வச்சுட்டு அவன் உங்களை பார்க்குறான். நீங்கள் அந்த மொபைலை பார்த்துட்டு சைலண்ட்டாக இருக்கீங்க. சொல்ல மாட்டேன் அப்படியே சொல்லிட்டு யாருக்கும் கால் பண்ணுறான். ரிங் போகுது. சார் சார் நான் சொல்கிறது கேளுங்க சார். சார் ப்ளீஸ் சார் இப்படி பண்ணாதீங்க சார். அப்போது சொல்லுவாயன். சார் எனக்கு தெரியாது சார். சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஆப்போசிட்ல இருந்து யாரோ அட்டன் பண்ணிட்டாங்க. சரி 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 நான் சொல்கிறேன். சரி சார். இப்போ வந்த பத்தியா? சூப்பர் அப்படி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு சொல்லு. ஆப்போசிட்லேருந்து பேசினது யாரு? டியாங். புரியல. டியாங் சார் சொன்னார். டியாங்னா ஜங்கு டியாங் தலையாட்டுறீங்க. ஓகே என்ன சொன்னா? அவன் சொன்னதை அப்படியே சொல்கிறீங்க. சூப்பர். ஒருத்தன் இல்லைன்னா ஒருத்தன் இருக்க மாட்டான். அதான் தெரியுமே இவனுங்க 2 பேரும் தான் என்னமோ பண்ணிட்டுருக்கானுங்கன்னு அப்படி சொல்லிட்டு அவன் சேரில் உட்காந்துட்டு சரி சீக்கி வந்து அப்பார்ட்மெண்ட் கூட்டிகிட்டு போனல அங்கே ஸ்டார்ட் பண்ண. அவன் மூஞ்ச பார்க்குறீங்க. சொல்கிறியா இல்லை? சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. அங்கே கூட்டிகிட்டு போன உடனே டாக்டர் வந்தார், ட்ரீட்மெண்ட் பண்ணார். சீக்கி உடம்புல பாய்சன் இருக்கு சொல்லியிருப்பார். அவனுக்கு ஓவர் டோஸ் ட்ரக் மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்கிறீங்க. உங்களுக்குள்ள அந்த ஃபிசிக்கல் மூமெண்ட் அதை சொல்லலை. ஓகே அப்படின்னா ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. அப்படின்னா அந்த சீக்கி உயிரோடு இருப்பான் போல். சைலண்ட்டாக இருக்கீங்க. ஃபைன். இவ்வளோ விஷயம் தெரியுதா? ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். உன்னெல்லாம் கேட்குற விதத்தில் கேட்கணும் அப்படி சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். சைலண்ட்டாக இருக்கீங்க. சரி இதெல்லாம் நீ ஏன் பண்ண? சார் இல்லை வயன், நீ ஒர்க் பண்ணுறது போலீஸ் டிபார்ட்மெண்ட்க்கு. பட் நீ அந்த அந்த டியாங் சொன்னான்னு சொல்லிட்டு நீ அவ்வளோ பெரிய போலீஸ் டிபார்ட்மெண்ட்க்கு தண்ணி கட்டியிருக்க. அமைதியாக இருக்கீங்க. உனக்கு அந்த சீக்கை பிடிக்காது போல. அமைதியாக இருக்கீங்க. அதனால தான் அவனை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி உங்களை பார்த்து பிடிக்காது அவனை. அதுவும் வீக்காக்கு சேவ் பண்ணியிருக்கேன்னா ஏன்? ரீசன் என்ன? அமைதியாக இருக்கீங்க. மொபைல் எடுத்து வச்சுட்டு சொல்கிறியா அப்படின்னு கேட்க வி சார் எனக்கு பிடிக்கும். திரும்பி உங்களை பார்க்குறான். அப்புறம் எனக்கு பிடிக்கும். அப்புறம் சிக்கி சார் மாதிரி இல்லை. பிடிக்கும் மீன்ஸ் லவ். இல்லை சார். ஏய் போய் சொல்லாத.
நோ சார். போலீஸ்க்கு மாஃபியா மேலே லவ். உங்களுக்கு வியை பிடிக்கும்னா அவனுக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்க. அது ஏன்னு தெரியாது. அது ஏன் தெரியல, ஒரு மாதிரி இருக்கு. வியை மாட்டி விட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி சைலண்டாக இருக்கீங்க. லவ்வுக்காக இதெல்லாம் பண்ணுற. ஒன்று திங்க் பண்ணு பயான், ரொம்ப நாளைக்கு அவன் உயிரோடு இருக்க மாட்டான். அமைதியாக இருக்கீங்க. பிகாஸ் அவன் மாஃபியா. எப்படி இருந்தாலும் என் கையில் தான் அவனை கொல்லுவேன். சார், அவர் ரொம்ப நல்லவர். ஜெயிக்க மாதிரி கிடையாது. எது எப்படியோ சரி, நீ இப்படின்னா சொல்கிற. வீக்கு கால் பண்ணி நான் இதுக்கப்புறம் குடோனுக்கு வரேன் எப்பவும் போல் சொல்ல. டக்குன்னு திரும்பி அவனை பார்க்குறீங்க. இல்லை இல்லை, நீ ஃபோன் பண்ணிட்டு போக வேண்டாம், நேரில் போயிடு. சார், எப்பவும் போல் நீ பாய் மாதிரி போவல்ல, அந்த மாதிரி போ. இல்லை சார், நான் இதுக்கப்புறம் அங்கே போக மாட்டேன். போக மாட்டியா? ஏன் அப்படி சொல்ல? உங்களுக்கும் ஜெயிக்கும் அந்த மூமெண்ட் அது உங்களால் நினைக்கவும் முடியல. இதுக்கப்புறம் நீங்கள் ஜெயிக்க முடியலாம், முடிக்க முடியாது அப்படி தோணுது. இன்னமும் தெரியல, ஒரு பயம். நீங்கள் அது நடந்ததுலேருந்து நார்மலாகவே இல்லை. அங்கே போகவே கூடாது அப்படி திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க. சொல்கிறான். இல்லை சார், என்னால் அது முடியாது சார். ஏன் வயான்? அவன் பேர் என்ன? வி. உன்னுடைய ஆசை காதலன். அவனை பார்க்க போலையா? அமைதியாக இருக்கீங்க. இல்லை சார், என்னால் அங்கே அப்புறம் போக முடியாது சார். இதுக்கப்புறம் ரீசன் சொல்ல. இதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் வேண்டான்னு இருக்கேன் சார். ப்ராப்ளமா? அக்கா வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொல்ல. ஏன்? சரி, அதெல்லாம் விடு. அவங்க பர்சனலாக நான் கேட்க விரும்பல. அக்கா சொன்னாங்க, ஆட்டுக்குட்டி சொன்னாங்கன்னு போகாமல் இருக்கக்கூடாதோ. நான் சொல்கிறத மட்டும் தான் நீ செய்யணும். நீ இங்கேருந்து முதல்ல கிளம்பு. சாரி சார், என்னால் போக முடியாது சார். இது அதுக்கான பதில் இல்லை பயான். அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் எடுக்கிறான். சார் ப்ளீஸ் சார், இந்த ஒன்று மட்டும் என்னை விட்டுருங்களேன் ப்ளீஸ். இதுக்கப்புறம் நான் போக மாட்டேன் சார், ப்ளீஸ் சார் அப்படின்னு கெஞ்சுறீங்க, ஆளூறீங்க. அவன் கேட்கவே மாட்டேன்றான். இப்படி அங்கே போகலன்னா நெக்ஸ்ட்டு உன் அம்மா, உங்கள் அப்பா, அப்புறம் உன் அக்கா 3 பேரும் ஜெயிலில் இருப்பாங்க. அவங்க ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துட்டாங்கன்னா நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் இங்கே போயிடுவேன் தானே அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்து கேட்க நான் போகிறேன் சார் அப்படின்னு ஆளூறீங்க. அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு ஜேகேவோட அந்த குடோனுக்கு போயிருப்பீங்க. அவன் மிரட்டதுனால அதனால போயிருப்பீங்க. அவங்ககிட்ட இருந்து தான் உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும், ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன். அதுக்காக நீங்கள் உள்ளே வந்திருக்கீங்க. அவனுங்க எங்கெங்கே போகிறாங்க, என்னென்ன பண்ணுறாங்க மானிட்டர் பண்ணி சொல்லிகிட்டே இருக்கணும். தென் சீஃப்லாம் இங்கேயும் பிடிச்சி வச்சுருக்காங்க, அவங்கள ரிலீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் உள்ளே வந்திருக்கீங்க. இந்த டைம் ஜேகே அவன் ரூமுக்கு உங்களை கூப்பிட்ருப்பான். நீங்களும் மெத்துவாக நடந்து உள்ளே போகிறீங்க. ஜேகே சூப்பர் மார்க்கெட்டில் வச்சு டெஸ்ட் பண்ணியிருப்பான் இல்லையா, உங்களை பார்த்துடணும். எத்தனை நாளைக்கு இதே போல் நினச்சி போதும் பார்க்கணும். பாடியில் அது பைட் மார்க். இந்த நேரத்துக்கு போயிட்டு இருந்தா என்ன பண்ணுறது? பைட் மார்க் போகும், பட் அந்த மச்சம் போகாதுல்ல. எங்கே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாடியில் எங்கெங்கெல்லாம் பார்த்துருப்பானோ அதெல்லாம் அவன் முன்னாடி வர இப்போவே கிளியர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி யான் கிட்ட சொல்லி உங்களை கூப்பிட்டு சொல்லியிருப்பான். நெக்ஸ்ட்டு யான் உங்ககிட்ட வந்து சொன்ன உடனே நீங்கள் உள்ளே வரீங்க. எதுக்கு ஜேகே கூப்பிட்டா அப்படிங்கிற ஒரு பயம். அதோடு எனக்கு உள்ளே வரீங்க. உள்ளே வரதை பார்த்த உடனே ஜேகே எழுந்து நிற்கிறான். உங்களால் ஜேகேவை பார்க்கவே முடியல. குனிஞ்சிட்டே, சார் கூப்பிட்டீங்களா? அண்ட் இங்க வா. ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க. இங்கே வா. பல்ல கடிக்கிறான். கொஞ்சம் தள்ளி நிற்கிறீங்க. எப்படி பார்க்குறது, எப்படி வந்துட்டு கேட்குறது? ஓ ஆமாம், ஃபஸ்ட்டு நம்ம ஏன் இவனுக்காக இப்படி பார்க்குறோம்? பையன் தானே, சட்டை கழட்ட மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு உங்களை பார்க்குறான். அவன் ஃபேஸே ஒரு மாதிரி டல்லாக இருக்க. அவன் த்ரோட் வரைக்கும் சொல்ல வந்திருப்பான், அவன் வாயில் வரல. ஷர்ட்டை கழுத்து அப்படிங்கிறது அதை வேர்ட்ஸ். அப்படியே அவன் முன்னு முழுங்குற மாதிரி உங்களை பார்க்குறான். என்னாச்சு சார்? அது ஏண்டா சொல்ல முடியல அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ண. வி சொன்னது அவங்களுக்காக நம்ம கேரக்டரே மாறி போயிடும். அவள் ஃபீல் பண்ணா நம்மளால பார்க்க முடியாது. அப்படிலாம் அவனுக்கு நிறைய ஓடுது. இப்போது அதெல்லாம் திங்க் பண்ணிட்டு நீங்கள் ஒரு மாதிரி இருக்கீங்க. அதனால இந்த மாதிரி அவனால் ஆஷா அவங்கக்கிட்ட பேச முடியல. அவன் ரிட்டன் அனுப்பிச்சிடலாமா?
இல்லை 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 அனுப்ப முடியாது. நம்ம எப்படியாவது பார்த்து ஆடணுமே. அவனை ஹர்ட்டும் பண்ணாமல் அவன் மேலே இருக்கான்னு செக் பண்ணணும். அப்படி திங்க் பண்ணும்போதே ஹார்ட் பண்ண வேணாமா? என்னடா ஜிஜிக்கு அப்படின்னா கன்ஃபார்மாக நம்ம இந்த பையனை லவ் பண்ணுறோமா? இல்லை 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 இவன் பையன் அப்படி சொல்லும் போதே பொண்ணா தெரியுற மாதிரி வரும்போது டக்குன்னு கண்ணை முடிக்கிட்டான். கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எதை பற்றி நினைக்கக்கூடாது, முதல்ல கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வா, இந்த சீட்டில் உட்காரு, எனக்கு இது எதுவும் புரியல. சிஸ்டம் காட்டுறான், உங்களுக்கே ஃபர்ஸ்ட் எதுவும் தெரியாது, உங்களுக்கு ஏன் தான் சொல்லி கொடுப்பான். இல்லை சார் எனக்குமே எதுவும் தெரியாது. உன்கிட்ட நான் சஜஷன் கேட்கல, இங்கே வந்து உட்காருனா உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல பொறுமையாக நடந்து போயிட்டு சீட்டில் உட்காருங்க. அவன் பேக்கில் இருந்தே சீட்டுக்கு வந்து லைட்டாக பெண்ட் பண்ணி இதெல்லாம் யார் என்டர் பண்ணதோ, தென் இதெல்லாம் மாறி போயிருக்கு, இது என்னைக்கு டேட் கூட ஃபில் பண்ணாமல் ஒரு ஃபைலை அப்படிலாம் மானிட்டரில் கை வச்சு உங்களை பார்த்து உங்கள் கழுத்தில் ஏதாவது தெரியுதா அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்துட்டே இருக்கான். மானிட்டர் கிட்ட உட்காந்துட்ருக்கீங்க. அந்த மானிட்டரோட வெளிச்சம் உங்கள் ஃபேஸில் ஒரு மாதிரி ரிஃப்ளெக்ஷனாக அப்படி தெரியுது. பயத்தில் எப்பவும் போல் அந்த மவுஸில் கை வச்சு கையும் ஒரு மாதிரி உதிர்ற மாதிரி அந்த கீ ஒழுங்காகவே ஃபோனில் விழல. பட் பயப்படுறத சிக்கி கிட்ட காட்டிக்க கூடாதுன்னு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி ட்ரை பண்ணுறீங்க. சிக்கி உங்கள் ஃபேஸை பார்க்குறான், வெறுத்து போயிருக்கு. பயத்தில் உங்கள் இயர்ஸ்லேருந்து கீழே வந்து அந்த வெறுவு துளி அப்படியே உங்கள் ஷோட்குள்ளே போயிட்டு அவன் கண்ணை விட்டு மறையுது. இல்லை சடனாக இழந்துக்கிறான். சார் எனக்கு எதுவும் தெரியல சார், நான் எங்கே எதுவும் போகட்டுமா? ஏய் உட்காரு, எங்கே எழுந்துக்கிற அப்படின்னு உங்கள் ஷோல்டரில் கை வைக்க வரான். டக்குன்னு உட்காந்துக்கிட்டீங்க. அவன் கை வச்சிருப்பான். அப்படி சொல்லிட்டு நான் கேட்குறதுக்கு முன்னாடி பதில் சொல்லவில்ல. எனக்கு டேட்டு தான் நான் ஃபில் பண்ணவே இல்லை சார். சரி, யார் ஃபில் பண்ணது? எனக்கு தெரியல சார், நான் 4 days வரல. ஓகே சார், நான் யான்கிட்ட வேணாலும் சொல்லட்டுமா? நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்குறீங்களா? ஏய் எனக்கே சொல்லி கொடுக்குறியா? இல்லை சார், நான் சொல்கிறத மட்டும் பண்ண அப்படின்னு அவன் காலையிலேயே அந்த மானிட்டர் கிட்ட எங்கே உட்காந்துட்ருக்க அந்த சேரை தள்ளி பெஞ்சுக்கிட்ட கூட்டிகிட்டு நல்லா க்ளோஸாக அட்டாச் ஆன மாதிரி, நீங்கள் மூவ் பண்ணாத மாதிரி அவ்வளோ க்ளோஸாக அந்த சேரோட இழுத்துட்டு போயிட்டு அந்த டேபிளில் வச்சு அப்படியே லாக் பண்ணிட்டான். நான் சொல்ல என்டர் பண்ணேன், இது ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணேன் அப்படி சொல்கிறான். நீங்கள் கிளியர் பட்டனை அழுத்தி பிடிச்சிட்டு மானிட்டர் பார்க்க லைனாக கிளியர் ஆகிட்டே வந்துட்டுருக்க. பட் ஜெயிக்கே அவன் ஒரு ஃபிங்கர் வச்சு உங்கள் காலர்கிட்ட லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறான். இது உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகுது, ஒரு மாதிரி நடுங்கிட்டு இருக்கீங்க. அவன் வேற எதுக்கும் ட்ரை பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி நடுங்குறீங்க. பிகாஸ் ஜேகே உங்களை பொறுத்த வரைக்கும் கேர்ள்ஸ் கிட்ட தப்பாக நடந்துப்பான் அப்படி தானே இருக்குது. அவன் அங்கே கையை வச்சு ட்ரெஸ்ஸை அட்ஜஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகுது. ஒரு மாதிரி நடுங்கிக்கிட்டே அப்படி உட்காடுறீங்க. ஷர்ட் போட்டிருக்கீங்க, காலர் வரைக்கும் கவர் பண்ணி ஒரு மாதிரி லாக் பண்ண மாதிரி அப்படி இருக்கீங்க. அவன் ஃபிங்கரை மூவ் பண்ணுறான், அது உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகுது. எதுக்குமே இப்படி பண்ணுறான்? நம்மக்கிட்ட ஏதோ ட்ரை பண்ணுறான்னா என்ன? நம்ம பையன் தானே, ஆனால் ஏன் இவன் இப்படி பண்ணுறான் அப்படி உங்கள் மனசுக்குள்ளேயே ஓடுது. உங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஜேகே அப்போது ட்ரக் எடுத்த மாதிரி சம்திங் அவன் கண்ட்ரோல்லே இல்லை. அப்படி இருக்கும்போதும் இந்த மேக்கோட் அவனுக்கு ஞாபகமே இருக்காது. அப்படி தான் திங்க் பண்ணியிருப்பீங்க. ஒருவேளை நம்ம பொண்ணு கண்டுபிடிச்சிட்டு பண்ணா அவனுக்கு அன்னைக்கு நடந்த அந்த மேக்கோட் ஞாபகம் வந்திருக்குமா? அதனால நம்மக்கிட்ட எப்படி ட்ரை பண்ணுறானா அப்படின்னு திங்க் பண்ணிட்டு கண்ணை மூடுறீங்க.